ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு லேயர்டு சப்பாத்தி. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர், எந்த வாட்டர் வேணுமோ சேர்த்து சாஃப்டான டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். சப்பாத்தி சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டோ சாஃப்டாக இருக்கணும். ஸோ மாவு ஹார்டாகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் மாவு ஹார்டாகிட்டால் கொஞ்சோண்டு ஆயில் அண்ட் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணி மாவை வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் டைம், அதாவது ஊற வைங்க. தென் அந்த மாவை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. சிலருக்கு ரவுண்டாக தான் வேணும்னு நினைப்பாங்க, சிலர் எந்த ஷேப் இருந்தாலும் ஓகேன்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி தேய்ச்சிட்டு அதை வந்து பேனில் போட்டுட்டு கடாயில் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் செய்கிற மிஸ்டேக் என்னன்னா, ஒன் சைடு ஃபுல்லாக வெந்த பிறகு இன்னொரு சைடு வந்து மாற்றுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்போயுமே 2 சைடுமே ஹாஃப் வேகிற மாதிரி பார்த்துக்கிறணும். வெந்த பிறகு சப்பாத்திக்குன்னு எப்போயுமே தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அந்த கிளாத் வச்சு லைட்டாக அந்த சப்பாத்தியை அமுக்கி கொடுங்க. ஸோ அப்படி அமுக்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சப்பாத்தி அப்படி புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தான் எந்திரிச்சு வரும். ஸோ அந்த இடத்த பேஸாக வச்சு அதை சுற்றி நீங்கள் அப்படியே அமுக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்ட் சப்பாத்தி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு, உங்களுக்கு அது மேலே ஆயில் வேணுன்னா ஆயில், இல்லை கீ வேணும்னா கீ கூட தடவிட்டு, சிலருக்கு பட்டர் கூட பிடிக்கும். ஸோ பட்டர் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தடவிட்டு ஹாட் கேஸில் எடுத்து போட்டுருங்க. இந்த ஹாட் கேஸில் போடுறதுல என்ன மெயின் விஷயம்னா, சூடாக வைக்கும்போது அது தண்ணி விட்டுரும். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு கிளாத், பெரிய கர்ச்சீஃப் மாதிரி கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சப்பாத்தியை வச்சு அதை கவர் பண்ணுற மாதிரி, அதை கட்டுற மாதிரி, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹாட் கேஸ் மூடியை போடுற மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ஈரமாகாது. அதே நேரத்தில் சாஃப்டான லேயரான சப்பாத்தி ரெடி ஆயிரும். ஸோ இந்த சாஃப்டான லேயர்டு சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.